எங்கேயாவது வெளியே கிளம்பணும் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஷாப்பிங்லாம் சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே வாங்கின பொருளாக இருந்தால் கூட நம்ம ஷாப்பிங் போகும்போது திரும்பவும் அதை வாங்கணும் அப்படின்னு கூட தோணும். எத்தனை பேருக்கு இப்படி தோணியிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாருக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நாகர்கோவிலில் இருக்குது. இங்கே எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய டைம் இங்கே வந்து ஆஃபர் போடுவாங்க. நாங்கள் அந்த டைம் வந்து இங்கே போவோம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் போடுவாங்க. கிளாஸஸ், அப்புறம் வந்து பிளேட், அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர் போடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அப்புறம் ஃபைனலாக அங்கே எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் லேட்டாக கிளம்புனதுனால வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் வண்டியில் உட்காந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் விசிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டின்னு கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.